ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு கேட்டிங்கன்னா, இன்று நம் தினமும் பயன்படுத்தப்படும் 10 ரூபாய் நோட்டுடைய வரலாறு பற்றி தான் பார்க்க போகிறோம். இது பார்த்தீங்கன்னா 1938ஆம் ஆண்டு இந்த 10 ரூபாய் நோட்டு வந்து முதல்ல வெளியாயிருக்குது. அப்போது வெளியான நோட்டில் பார்த்தீங்கன்னா ஜார்ஜ் 6வது மன்னருடைய படம் இருந்தது. அது பிரிட்டிஷ் ஆட்சி காலம்ன்றதுனால அந்த எம்பரருடைய அந்த கிங்கோடைய படம் இதில் இருந்தது. பின்னர் 1947 இந்தியா சுதந்திரம் அடைந்த பிறகு 10 ரூபாய் நோட்டு பாத்தீங்கன்னா புதிய வடிவமா மாறியது. அதுக்கப்புறமும் பாத்தீங்கன்னா மகாத்மா காந்தியோடைய படம் நமக்கு பொறிக்கப்படவில்லை. முதலா மகாத்மா காந்தி படம் போட்டது 10 ரூபாய் நோட்டு பாத்தீங்கன்னா 1996ஆம் ஆண்டு தான் வெளியாயிருக்குது. 1996 முன் இருந்த 10 ரூபாய் நோட்டுகள் எல்லாம் பாத்தீங்கன்னா அசோக லைன் கேபிட்டல் மட்டும்தான் இருந்தது. இது பாத்தீங்கன்னா நமக்கு பல வடிவங்கள்ல மாறி 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 இப்பதான் பாத்தீங்கன்னா 2016ஆம் ஆண்டு தான் அப்கிரேட் ஆகி நம்ம 10 ரூபாய் நோட்டுல முழுமையான சாக்லேட் கலர்ல போட்டது நமக்கு வடிவம் வந்திருக்குது. இது பாத்தீங்கன்னா 1967 இருந்து 1992ஆம் ஆண்டு அசோகா லைன் போட்ட 10 ரூபாய் நோட்டு. இது பாத்தீங்கன்னா நமக்கு இதுலயும் பாத்தீங்கன்னா மகாத்மா காந்தியோடைய படம் நமக்கு பொறிக்கப்படல. அசோகா லைன் கேபிட்டல் போட்ட படம் தான் இருக்குது. இது பாத்தீங்கன்னா நமக்கு சித்திரம் போல வரைஞ்ச 2 மயில்கள் இருக்கிறது போன்ற ஒரு ஓவியம் அது பின்பக்கம் இருக்குது. இது பாத்தீங்கன்னா இது ஓவியம் இது நமக்கு கலாச்சார பெருமையை சுட்டி காட்டுது. இந்த நோட்ல பாத்தீங்கன்னா ரொம்ப நமக்கு இன்னைக்கு கிடைக்கிறதுல ரொம்ப ரேரா தான் கிடைக்குது. இது பாத்தீங்கன்னா இன்னைக்கு இன்றைய மதிப்புடைய விலை பாத்தீங்கன்னா இன்னைக்கு 200 ரூபாயில இருந்து 500 ரூபாய் வரைக்கும் இந்த நோட்டை வாங்கிக்கிறாங்க காயின் கலெக்டர்ஸ். இது இந்தியாவின் தேசிய பறவையை சிறப்பிக்கும் வகையில இந்த வடிவமைப்பு இருக்குதுன்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நமக்கு 1990கள் இல்ல, அதாவது இதனுடைய காலகட்டம் பாத்தீங்கன்னா 1992ல இருந்து 1997 அது வரைக்குமே பாத்தீங்கன்னா இந்த 10 ரூபாய் நோட்டு இருந்திருக்குது. இது இந்த 10 ரூபாய் நோட்ல ஆளுநர் கையொப்பம் பாத்தீங்கன்னா சி ரங்கராஜா அவர்களுடைய கையொப்பம் இருந்திருக்குது. இது ரிசர்வ் வங்கியின் ஆளுநரா அந்த அன்றைய காலகட்டத்துல அவர் இருந்திருக்கிறாரு. இது பின்னாடி இருக்கிறது பாத்தீங்கன்னா ஷாலிமார் தோட்டம், அதாவது ஜம்மு காஷ்மீர்ல உள்ள இந்த ஷாலிமார் தோட்டம் முகலாய தோட்டம் தான் இந்த நமக்கு இந்தியாவின் கலைநயத்திற்கு எடுத்துக்காட்டா இந்த 10 ரூபாய் நோட்ல இருக்குது. அதுதான் இன்னைக்கு இந்த 10 ரூபாய் நோட்டு அன்றைய காலகட்டத்துல இந்த ஷாலிமார் தோட்டம் பின்னாடி இருக்குது. இது பாத்தீங்கன்னா இந்த நோட்டு ரொம்ப ஸ்பெசிபிகேஷனா ஒன்னாவும் இருக்குது. இதுவும் இப்ப கிடைக்கிறதுல இதுவும் செல்லத்தக்கது அப்படின்னு சொல்லிட்டு அறிவிச்சுட்டாங்க. இந்த 10 ரூபாய் நாணயம் நம்ம எல்லாருமே இன்னைக்கு பயன்படுத்திட்டு வரோம். ஆனா பாத்தீங்கன்னா இடைப்பட்ட காலகட்டத்துல பாத்தீங்கன்னா நமக்கு இது செல்லாது அப்படின்னு சொல்லிட்டோம் அறிவிச்சுட்டாங்க. இது 2005ஆம் ஆண்டு வெளியாகுது. பைமெட்டாலிக் காயின், அதாவது 2 விதமான உலோகங்களை வச்சு இதை செஞ்சிருக்கிறாங்க. வெளியே இருக்கும் வளையம் பாத்தீங்கன்னா நிக்கல் பிராஸ், உள்ள இருக்கும் வளையம் பாத்தீங்கன்னா இது ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல். முன்பற அசோக லைன் அதுக்கப்புறம் சத்தியமேவே ஜெயத்தே அப்படின்னு சொல்லிட்டு இதுல எழுதியிருக்குது. இது பாத்தீங்கன்னா பின்புறம் பெரிய எண்ணு போட்டது 10 ரூபாய் நோட். இதுல இதழ்கள் போன்று இருக்குல்ல, அது கோதுமையுடைய தழைகள் வடிவமா இதுல இருக்குது. இந்தியாவின் வேளாண்மை வளர்ச்சியை இது சுட்டி காட்டுகிறது. இது மின்ட் எங்க தயாரிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா மும்பை, கொல்கத்தா, ஹைதராபாத், நொய்டா போன்ற இடங்கள்ல இது தயாரிக்கிறாங்க. இந்த நோட்டு பாத்தீங்கன்னா 1996ல தான் முதல்ல நம்ம காந்தி படம் போட்டது வெளியாச்சு. இது பாத்தீங்கன்னா இது படிப்படியா அப்கிரேட் ஆகி நமக்கு 2016ல தான் புது வடிவமா நமக்கு வந்திருக்குது. முதல்ல காந்தி படம் போட்டு வந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா 10 ரூபாய் நோட்ல 2005ஆம் ஆண்டு தான் வந்திருக்குது.
அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா 96ல வந்தது. அதுக்கப்புறம் படிப்படியா அப்கிரேட் ஆகி இன்ன வரைக்கும் வந்து மகாத்மா காந்திஜி ஐயா படம் மட்டும்தான் வந்து இருந்துட்டு வருது. இது வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு பின்னாடி இருக்கிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா சன் டெம்பிள், அதாவது கோனார்க்கு சன் டெம்பிள் தான் வந்து இதுல வந்து பின்பக்கம் வந்து இருக்குது. புதிய வடிவமா மாறி இன்ன வரைக்கும் இந்த வடிவம் தான் இருந்துட்டு வருது. இது இந்தியாவின் பாரம்பரியத்தை வந்து நமக்கு சொல்லுது. இந்தியாவின் வரலாறு, கலாச்சாரம், முன்னேற்றம் அனைத்தையும் வந்து இது வந்து நமக்கு சொல்லுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னும் இந்த மாதிரி சுவாரஸ்யமான எல்லா வகையான நாணயங்களை பத்தி தெரிஞ்சுங்கன்னா நீங்க கமெண்ட் பண்ணுங்க. அதை பத்தியான வீடியோஸை வந்து நான் பதிவு பண்றேன். இந்த காயின் வந்து பாத்தீங்கன்னா நம்ம 10 ரூபாய் காயின் இடையில வந்து செல்லாது அப்படின்னு சொல்லிட்டு அறிவிச்சாலும் அறிவிக்கல. ஆனா இருந்தாலும் வந்து வதந்தி வந்து பரவிட்டே வந்தது. ஆனா இன்னமும் வந்து அந்த வதந்தி எல்லாம் போய் இன்னமும் வந்து கடைகள்ல வாங்கிட்டு இருக்கிறாங்க. இது பாத்தீங்கன்னா டாட்டு, டைமண்டு, ஸ்டாருன்னு சொல்லிட்டு விதவிதமான மின்ட்டுகள்ல வந்து தயாரிக்கிறாங்க. இன்னும் இதை பத்தி சுவாரஸ்யமா நம்ம பார்க்கணும்னா தொடர்ந்து என்னை வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே.